எதிரால இப்படி மரமும் கண்ணுக்கு தெரியல, எதுவும் பெருசு பெருசா வெயில் ஓப்பனா அடிக்குது. ஒரு பலக்காம்பட்டி பட்டி பட்டி ஏதோ பட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. தேங்க்ஸ். அந்த லெவலுக்கு கீழே நிறுத்திடுங்க, ஃபுல்லாக போடாது. போய் நிறுத்திடுங்க. இல்லைடா இருக்குடா, திரும்பி அந்த மாதிரி எதனா இடம் வந்துச்சுன்னா வேற எங்கே போகுது? இது போட்டுன்னு போகிறேன், போகிற இடத்துல இல்லைண்ணா. ஆனால் எங்கேயுமே இல்லை, போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நார்மல் பெட்ரோல்லாம் எங்கே வேணால் கிடக்குது, மாற்றி மாற்றி போடக்கூடாது. சரி, இது ஒன்றா யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் கூட மாற்றிக்கலாம். போலாமா? இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் போகணும். வெயில் அச்சு நவுத்துது வெயில். மழை கிட்ட மட்டும் நல்லா இருக்கு. சரளாப்பட்டி பழனி 74 கோயம்புத்தூர் 168 122. பழனியே 16 கிலோமீட்டர் தான். இப்போ பழனி தாண்டி தான் போகும் போகிறது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ல திண்டுக்கல் வந்துடும். போயிட்டு ஒரு டீயை போட்டு அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ பண்ணோம். அப்பா ஆனா ஒரு ஒருத்தரைய எங்கேயோ போறானுங்க.
எப்படிதான் போறானுன்னு தெரியல. ஆனால் சாப்பிடாதனால உடம்பு வலிக்குது ரைட்டா. ரெஸ்ட் சரியா இல்லை. போகும்போது எப்படின்னா போயிட்டோம், ரிட்டர்ன் வரும்போது தான் கழுண்டு விழும் எல்லாமே. அடுத்து நினைச்சாதான் கொஞ்சம் பீதியா இருக்கு. என்னமே ஆகவே ஆகாது, அப்படியே சைலண்டா இருக்கான். கண்ணு சொக்குது. எப்படின்னா நம்ம ஒரு சில நேரத்தில் டிவி பார்த்துனே இருப்போம், பார்த்துனே ரொம்ப தூக்கம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆகுது. ஏன்னா வண்டி பாட்டுன்னு போயின்னு இருக்கு, ஒரு சத்தம் மட்டும் திரும்ப 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 விண்ட் பிளாஸ்ட் அச்சுன்னே இருக்கு. நான் பேசுனா எனக்கு தூக்கம் வர மாட்டுது, ஆனால் பேசலைன்னா அப்படியே ஒரு மாதிரி அந்த டிவி பார்க்கும்போது ஒன்று ஆகும். அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டிவி பார்க்கும்போது இல்லை ஃபோன் எதனா நம்ம ஃபோனில் நான் பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதனால தான் ஒரு காஃபி கீஃபி போட்டு போகலான்டான்னு சொன்னால் திண்டுக்கல்லில் போய் போட்டுக்கிறேன்றாங்க. திண்டுக்கல் காஃபி போடலான்றானுங்க. பாய்ஸ் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குன்னா இல்லை, சின்ன வயசுல எனக்கும் அப்படிதான் இருந்தது. அலாட் பண்றது நம்மளுக்கு ஒரு வேலை. நம்மளுக்கு தோணுது. அதனால்தான் சின்ன வயசுல நானும் அப்படிதான், எந்த வண்டி போனாலும் பார்த்துன்னு உட்காந்துருப்பேன். ஆசை இருக்கும். அது காலேஜ் படிக்கும்போது இந்த ஏம்ல கிடைக்குமா வாங்குவோமா அப்படின்னு பார்க்கறது தான் எல்லாமே. நான் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் சின்ன வயசுல நான் ஃப்யூச்சரில் இப்படி ஒரு வண்டி வாங்குவேன் அப்படின்னு. எல்லாம் ஒரு மேஜிக் தான், எல்லாருக்குமே நடக்கும். ஆனால் ஒன்றும் மாகாரெல்லாம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அதனால் அந்த ஃபீல் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவன் தான், இப்போவும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் இந்த ஃபீல் தெரியும், ஃபீல் புரியும். என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை பையனா ஒருத்தன் பிறக்கிறான், ஒருத்தன் இருக்கானுங்க, அவனுக்கு ஆசை, ஒரு சில விஷயங்கள் அது ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஒரு ஆம்பளை பையனுக்கு. ஒரு பைக்காக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும், ஒரு லைஃபாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்.
ஆனால் அவனுக்கு தான் அதிகமான வந்து பொறுப்புகளும் வந்து அவன் தான் விழும். இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவன் சம்பாரிச்சு அவன் கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணி அவனுக்கு தேவையான பண்ணிக்கின்னு, ஆனால் அவனுக்கு தேவையான பண்ணும்போது அவங்க வீட்டில் கேட்பாங்க, இப்போ தேவையா இது, எந்த வயசில் எதுக்கு இதெல்லாம், ஒழுங்கா பொறுப்பாயிரு, இந்த வயசுல என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அது அப்படி கிடையாது. அவனுக்கு உண்டான ஆசையே அவன் அந்த வயசுல தான் அவனால ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும்னா அது அப்பதான் அவனால பண்ண முடியும். அது என்ன தான் அது வந்து சைல்டிஷான ஒரு இதுவாக இருந்தாலுமே அது வந்து அவன் பண்ணுவான். ஏன் நானுமே அப்படிதான். என்னடா என்னண்ணா சாப்பிடலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் போட்டு வந்தா கூட போகலாம். வா, எனக்கு இன்னும் சின்ன வயசு கடையாக போடலாம். இப்போ திடீர்னு வாங்கி வச்சுப்பேன், வாங்கி யூஸ் பண்ணுவேன். எனக்கு காஃபி மிஷின் மேலாம் ஆசை. எனக்கு காஃபி பிடிக்கும், காஃபி மிஷின் மேலாம் ஆசை. அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ இந்த வயசுல போயிட்டு இதை போய் அவங்க ஒருத்தங்கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ எதுக்கு உனக்கு தேவையில்ல இதை தண்டை செலவலாம் அப்படின்னா கேட்பாங்க. ஆனால் அதோட டெப்த் வந்து அதை வாங்கணும் பண்ணணும்னு நினைக்கிறான்ல அவனுக்கு தான் தெரியும் அது என்னன்னு. இது நான் சொல்றது எல்லாருக்குமே புரியுமா புரியாதான்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவனுக்கு, அந்த ஃபீல்டில் இருக்கிறவனுக்கு நான் சொன்னது நல்லாவே புரியும். என்ன பண்ணல, கை வலிக்குச்சு. பச்சை ராஜேந்திரன் நீங்க தான் தூக்க மாட்டிப்பாரு. இதை பார்க்க போறா அந்த சீதா ஞாபகம். அதே மாதிரி மதுரை பத்துல விஜய்க்கு தான் ஏதோ கொலை பண்ண வைப்பல, இது கீழே நிக்க வச்சா அது டவர் வரும், அது ஏதோ சம்திங். அது சின்ன வயசுல பார்த்தேன், கீழே நிக்க வச்சு கொலை பண்ண வைப்பல வில்லனை. மதுரை ஏதோ பூச்சாச்சு ஹெல்மெட்ல. அதே மாதிரி ஒரு சில விஷயம் என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் நம்மளோட குவாலிட்டிஸில் வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம அங்கேயே தான் இருப்போம். வெறும் ஆசை மட்டும் தான் பட்டுனுக்கணும். ஆசை மட்டும் பட்டுன்னு நம்மளுக்கெல்லாம் அது கிடைக்காது, நம்மளெலாம் அது கிடைக்காதுன்னு கவலை மட்டும் தான் பட்டுனுக்கணும். அதில் கொஞ்சம் ப்ராசஸையும் நாலேஜையும் வளர்த்துக்கிட்டு கொஞ்சம் போகணும், மேலே ஏறணும் அப்படின்னு முடிவு பண்ணால் எல்லாமே தானாக நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும்லாம் ஒரு விஷயத்தில் நீ இதுதான் ஆசை பண்ணணும், நீ அதுதான் ஆசை பண்ணலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆசைப்படுறது தப்பே கிடையாது. நீ ஆசைப்பட்டால் தான் நீ வளருவ, ஆசைப்பட்டால் தான் அதுக்கு உண்டான ஒர்க்கை பண்ணுவ, மேலே செய்வ. இப்போ ஒரு பெரிய விஷயத்துக்கு நீ ஆசைப்படுறனா அது வேணும் உனக்குன்னா அப்படி என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஒர்க்கை நீ பண்ணுவ. நீ அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஒரு நினைப்பு வரும். நீ அதிகமாக சம்பாதிச்சாதான் அது வாங்க முடியும், உனக்கு நல்லா தெரியும். அப்போ நீ அதிகமாக சம்பாதிக்க பார்ப்ப.
நீ பெருசாக ஆசைப்பட்டாதான் நீ ஒன்றுமே உன்னால் முடிஞ்சு நீ ஒரு பொருள் வாங்கிறதுக்கும் நீ பெருசாக ஆசைப்பட்டு இதுக்கு நடுவில் இருக்கிற பொருள் வாங்கிறதுக்கும் பொருள்னா ஒரு ஏதோ ஒன்று திங்ஸ், ஏதோ ஒன்று வீடோ காரோ இல்லை உனக்கு பிடிச்ச பொருளோ ஏதோ ஒன்று, அப்போ உன்னால் வாங்க முடிஞ்சதுக்கும் நீ நினச்சி நடுவில் வாங்க முடிஞ்சதுக்கும் அப்போ நீ எப்படி சொல்லுது டக்குன்னு வரமாட்ட வார்த்தை, நீ மேலே போயிட்டு தான் இருக்க அப்படின்ற ஒரு மேட்ரு. அப்போ இதை உன்னால் டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு உனக்கு தெரிய வரும். அப்போ நீ அடுத்த கட்டத்துக்கு ஒரு ரிஸ்க் இருக்கும்போது அதை நீ கரெக்டாக முடிச்சிட்டுனா அப்போ இந்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நீ அடுத்த லெவலுக்கு அப்படியே புஷ் பண்ணினே இருந்தாதான் நீ கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸாகவே இருக்க மாட்டேன். நீ கடைசி வரைக்கும் இல்லை நான் மிடில் கிளாஸ், நான் இப்படி நான் அப்படி என்னால் முடியாது அப்படியே சொல்லி நீ புலம்பிருந்தா வேலைக்கு ஆகுது. உண்மையாக சொல்லப்போனால் நானுமே கொஞ்ச நாள் எப்படி சொல்லுது ஒரு 10th 12th வரைக்குமே எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இப்படி நான் அப்படி நானே நம்ப வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஒன்று நான் நினச்சதான் நான் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்குள்ள இதெல்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் ஒன்று அன்லாக் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ஒரு தண்டகாரமாக இருந்தவன் நான் நினச்சிருந்தேன். எனக்குமே எல்லாமே நானே சம்பாதிச்சு நானே வாங்கிக்கிறது தான். வாட் என்னாச்சு? சூச்சு மாதிரியா? என்னாச்சு? என்னடா எது என்ன உன் ஹெல்மெட்ல ஏதோ பூச்சி அடிச்சு செத்து கிடக்குது பாரு. நான் முன்னாடி ஏதோ கடைக்குதான்னு பார்க்கலான்னு இருந்தேன். போயிடலாம், மணி நான் 1:30 தான், 2 போகுது. அதுதான் 150 கிலோமீட்டர் தான் இருக்குது. போய் சாப்பிட்டா கூட போட்டு கரெக்டாக இருக்கும். ஆமா எங்கேயா விட்டுக்கிறேன், பைபாஸ் அதான் ஹோட்டல் இருக்கும். ஏன்னா அது மாதிரி இப்போ இது இருக்காது. என்னடா தொட்டாலே கொஞ்சம்ன்ற கையை வலிக்குதுன்னா க்ளவ் போட்டா, க்ளவ் போட்ட பிறகு தானே கையே வலிக்குது. அது ஸ்டார்டிங் நாள் செட் ஆகணும், க்ளவ் செட் ஆனாதான் அது. ஃபிங்கர் டிப்பில் வலிக்குதுல? எனக்கு தான் வலிக்குது. நகலாம் இல்லடா, அது அதான் இதுலேயே போட்டு போக யூஸ் பண்ண தான் செட் ஆகும். ஸ்டார்டிங் எல்லாமே இதுதான் இருக்கும். பயங்கரமாக வலிக்குது. 3 பாயிண்ட் தான் இருக்குது பெட்ரோலு. சாப்பிட்டு போட்டுக்கலாம் போயிட்டு பொள்ளாச்சியில் போட்டுக்கிட்டு 3 தடவை ஃபில் பண்ணியிருக்கிறேன். 3 தடவை ஃபில் பண்ணியிருக்கிறேன். 3 பேரா? 3 தடவை டேங்க் ஃபில் பண்ணியிருக்கிறேன். நான் 2 தடவை 3 தடவை பண்ணியிருக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த வண்டி தான். உனக்கு வண்டி தான் சூப்பராக இருக்குது. ஒன்று வாங்கிக்கோ பேசாம. ஆமாம் வலிக்குதான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வண்டி ஓட்டா முது வலிக்கு தான் செய்ய செட் ஆகும்ண்ணா. அது ஓட்ட பழகிறேன் நானா. திண்டுக்கல் சார், இது இந்த ஊர் தானே? திண்டுக்கல் பார்த்தா இந்த சைடுல 28 கிலோமீட்டர் போட்டு வச்சுக்கலாம். அப்படியா? அப்போ திண்டுக்கல் பஸ் எல்லாம் நின்னுதுடா. ஊருக்குள்ள போனா இது மெயின் போல இருக்குது. இதுக்கப்புறம் ஊர் உள்ள போகும் போல இருக்குது. திண்டுக்கல் வரும்போது ஏதாவது பிரியாணி கடை இருந்தா சாப்பிட்டு போயிடலாம். திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட போறியா? ஈரோடுல இந்த பக்கம் தான். இங்கதான் பழனி தாண்டிட்டோம் நினைக்கிறேன். பழனி தாண்டோம். மணலி எவ்வளோ கம்மியாக தான் இருந்தது. பழனி தாண்டா 16 தாண்டா இருந்தது. 16 கிலோமீட்டர் தான் இருந்தது. கோயம்புத்தூர் தான் தூரம்.
அந்த அந்த கோபால் அங்கே தானே இருக்கிறான். பைத்தியக்கார ஒருத்தர் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. அப்ப யாரு எல்லாருக்கும் தெரியும். ஏய் அவன் ஒரு சரியான கிராக்டாவன், லூசு பையனாவன். என்ன பண்ணுவான்? நீங்கள் கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஒரு மாதிரி பேசுவான், அப்படி நெளிவான், காசு கொடுப்பான் ஃபாலோ பண்ணியிருந்தா. இந்த இந்த க்ளவ் அவன் வச்சிருப்பாங்க, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. நீங்க இந்த க்ளவ் வச்சு எங்கடா எங்க ஆரஞ்சு கலர் இருக்கு? இந்த சிம்பிள்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அது ஜிப்பு போட்டா மூடுறோம்டா. திருப்பாத உள்ள இருக்கிற சிம்பிள் காடா தெரிய போகுது. இங்க இல்ல இங்க இருக்கு, இங்க இருக்கு. மாத்திக்கோங்க லைன் நிக்கணும். நான் ஹெல்மெட்டுக்காக வாங்கினேன். ஹெல்மெட் எந்த ரெட்டு, அதனால ஹெல்மெட் வாங்கினேன். அவன் தான் தப்பு பண்ணியிருக்கிறான். அவன் ஆரஞ்சு வாங்கிட்டான், ஆனா வண்டிக்கு அவன் ஆரஞ்சு வச்சுக்க. நானே ரெண்டு தடா போட்டுருந்தேன். அவனே ரெண்டு தாண்டா போட்டுக்கிறான். போலாமா? ஒரு நல்ல ஃப்ளோவில் போயின்னு இருந்தோம், அப்படியே போயிட்டு இருக்கலாம். வந்தா திடீர்னு அதுதான் நீங்க ஒரே ரூட் தான் எடு. எதில் விட்டனே தெரில, ஏதோ பேசினேன் நல்லா, அப்படியே விட்ட மறந்துட்டேன். சரி ஓகே, இது வரைக்கும் பேசின வரைக்கும் உங்களுக்கு ஓகே. சரி, எதனா உங்களுக்கு ஏதோ கரெக்டுன்னு பார்த்தா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சும்மா கேட்டு அப்படியே தள்ளி விட்டு போங்க. நான் யாரையும் பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் நான் எதுவும் சொல்ல. நான் எனக்கு செட் ஆனது, எனக்கு சூட் ஆனதை நான் சொல்கிறேன் சும்மா, அவ்வளோதான். ஏன்னா என் கூட இருக்கிறவங்களுக்கும் நான் இதை தான் சொல்லுவேன். இதை தான் என் பசங்களுக்கும் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்கும் இதை தான் சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கும் என்னை பார்த்து இருந்ததால அவங்களுக்கும் புரியும் நான் சொல்கிறது ஒருத்தவங்களுக்கு. அவ்வளோதான். ஓகே, எனக்கு எல்லா ஊரையும் போய் பார்க்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை தான். ஏன்னா எனக்கு எந்த ஊருக்கும் நான் போனது கிடையாது. எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் சொந்த ஊருக்கு போயிருக்கேன், பாண்டிச்சேரிக்கு போயிருக்கேன். அதுவும் நான் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் சும்மா போயிட்டு ரிட்டன் அப்படியே வந்துட்டேன் பைக்கில், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஊருக்கும் நான் பெருசாக போனதே கிடையாது. அதுக்கப்புறம் அதான் அந்த ஏற்காடு 10 வருஷம் கதை, அது ஏற்காடு விளையாடி போயிருக்கேன், அவ்வளோதான். அந்த விஜிபி கிஷ்கிந்தா அதெல்லாம் கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் எனக்கு இதுவும் பிடிக்கும். ஸோ என்கிட்ட இப்போ பைக்கும் இருக்குது. ஸோ அதனால் போயிட்டு வரேன், போய் பார்க்குறேன் எல்லா ஊர்லையும். ஏய் இன்னும் அதுக்கு செத்து இருக்கும், உயிர் தப்பிச்சுதான்னு தெரியல. ஓனா 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 நல்லா தான் நின்று இருந்தது, திடீர்னு ஓடுது குறுக்க. சூசைட் பண்ண போச்சு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சர்லாம் வருங்காலம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இருக்க சின்ன சின்ன பசங்க இருக்காங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சிஸ்டமே இங்கே மாறி கிடக்குது எல்லாமே. அதனால தான் நான் வந்து எல்லா ஊருக்கும் போகிறேன். இப்போ போய் பார்க்குறேன். ஏன்னா 4 மணிக்கு போயிட்டா தான் அந்த செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே போயிட்டா ஓகே. 4 மணிக்கு மேலே செக் போஸ்ட்டு உள்ளே விட மாட்டாங்க, அதை மட்டும் தாண்டணும். 4 மணிக்குள்ளே போகணும். டைம் 3 ஆகுது. முடிஞ்சு பொள்ளாச்சி வழியாக தான் போவோம்னு நினைக்கிறேன்.
மாதிரி க்ரீனாக தான் இருக்கு. நான் சின்ன வயசுலாம் வரையும் போது மலைக்கு பின்னாடி லைட்டாக ஒன்று வரையும்ல, அந்த மாதிரி இருக்கு. ஒன்று டார்க்காக, ஒன்று லைட்டு, ஒன்று டார்க்கு, ஒன்று லைட்டு. அழகா இருக்கு பார்க்க. இன்னும் நான் விட்டு போயிட்டாங்க. பொள்ளாச்சிக்கு ஒன்றும் 81 கிலோமீட்டர். ஏதோ ஒரு பூச்சி போகணும் ஆயிடுச்சு ஹெல்மெட்ல. ஃபுல்லா க்ரீனா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. இந்த பார்த்தா க்ரீனா தான் இருக்கு, அது ஒரு மாதிரி க்ரீனா இருக்கு. இந்த பக்கம் போனா ஓட்டச்சத்திரம் விநாயக பிரதர்ஸ் அவங்களோட ஊரு. இப்போ பொள்ளாச்சியில் இந்த தேங்காய் பார்த்துருக்கேன் நியூஸ்லேயே யாரோ சொன்னாங்க, தேங்காய் தென்னை மரம், இந்த தேங்காய் அதுதான் இங்கே நிறைய இருக்கும் அப்படின்னு. நாய்க்கு போட போற சிக்கன் எடுத்துட்டு போலாம், பிஞ்சு கீழே கொட்டிச்சு. எனக்கு தெரிஞ்சுங்க மழை பெஞ்சு இதுக்கப்புறம் நின்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் பச்சை பச்சையா இருக்கு போல இருக்கு. உள்ள எங்க பார்த்தாலும் க்ரீனா தான் இருக்கு.